பிச்சாவரம் ஒரு இயற்கையின் அற்புதம். இன்னைக்கு உங்களை அங்கதான் அழைச்சிட்டு போறேன், வாங்க போலாம். இயற்கையோட ஒரு அலாதியான படைப்பு தான் பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். சிதம்பரம் அருகே உள்ள இந்த இடம் உலகிலேயே 2வது மிகப்பெரிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இது சுமார் 1100 ஹெக்டேர் பரப்பளவுல பரவியுள்ள ஒரு பெரிய காடு. வங்காள விரிகுடா ஒட்டியுள்ள கொள்ளிடம் ஆற்று முகத்வாரத்துலதான் இது இருக்கு. இங்குள்ள சதுப்பு நில காடுகள் பல விதமான தாவரங்கள், பறவைகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு புகலிடமா இருக்கு. படகு பயணம் ஒரு அரிய அனுபவம். ஆனா எனக்கு அப்படி இல்லைங்க. ஏன்னா என் ஊரு சிதம்பரம். வருஷம் வெக்கேஷன் வரும்போதெல்லாம் தவறாம இந்த படகு பயணத்துக்கு வந்துருவேன். பிச்சாவரத்தோட முக்கிய ஈர்ப்பு என்ன தெரியுமா? படகு பயணம் தான். சிறிய படகுகள் அடர்ந்த மரங்களுக்குள்ள குறுகிய கால்வாய் வழியா மெதுவா செல்லும். அடர்ந்த மரங்கள், அதன் வேர்கள், படகு செல்லும் போது ஏற்படும் நிசப்தம் என அனைத்துமே ஒரு மாயாஜால அனுபவத்தை தான் கொடுக்கும். இந்த காடுகள் செல்லும் போது உலகில பரபரப்பான வாழ்க்கைக்கும் இந்த அமைதியான சூழலுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டிப்பா நம்ம உணர முடியும். சில இடங்கள்ல மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஒரு கூரையை உருவாக்குவது போல அடர்த்தியா வளர்ந்து ஒரு சூரிய ஒளி கூட உள்ளே வராத படிக்க இருக்கும். அதுதான் ஒரு தனித்துவம். இங்க நிறைய சினிமா ஷூட்டிங் எல்லாம் நடந்திருக்கு. துப்பறிவாளன் விஷாலோட படம் ஷூட்டிங், படகு சண்டை காட்சிகள் இங்க எடுத்திருக்காங்க. தசாவதாரம் கமல் படம் இங்க ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுலயுமே வந்தியத்தேவனோட படகு காட்சிகள்லாம் இங்க எடுத்திருக்காங்க. இன்னும் பல படங்களுடைய காட்சிகள்லாம் இங்க எடுக்கப்பட்டிருக்கு. இங்க உள்ள மரங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். புன்னை மரம், தண்டல் மரம்னு. புன்னை மரம் இலை பெருசா இருக்கும், அதோட வேர்கள் மண்ணுக்குள்ள வரும். தண்டல் மரம் அதோட வேர் மேல போகும் மண்ணுல இருந்து. ஒரு வித்தியாசமா இருக்குல்ல, ரொம்பவே அழகா பசுமையா இருந்துச்சு, மனசுக்கு இதமா இருக்கும். இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அழகுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட இயற்கைக்கும் நிறைய நன்மைகளை செய்யுது. சுனாமி, புயல் போன்ற இயற்கை சீற்றம் அப்பெல்லாம் கடலோர பகுதிகளை பாதுகாப்பதுல இது முக்கிய பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்லணும். பல விதமான மீன், நண்டு, இறால், அரிய வகை பறவைகளுக்கு கூட இது உறவிடமா இருக்கு. சுற்றுச்சூழலை ரொம்ப சமநிலைப்படுத்துது. பிச்சாவரம் எப்ப செல்லலாம்? அதானே, அக்டோபர் முதல் பிப்ரவரி மாதம் வரை எந்த நேரத்திலயும் செல்லலாம். சீதோஷ்ண நிலை ரொம்ப இதமா இருக்கும். இங்க படகு சுவாரி ஆரம்பிக்கிறது 600 ரூபீஸ்ல ஆரம்பிச்சு 2000 வரை படகு சவாரி இருக்கு. குடும்பத்தோட சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். இது ஒரு சுற்றுலா தலம் மட்டும் இல்லைங்க, ஒரு இயற்கையின் பாடம்னே சொல்லலாம். மனதுக்கு அமைதி தரும் ஒரு இடம். நகர வாழ்க்கை பரப்பிலிருந்து விடுபட்டு இயற்கையை ரசிக்க விரும்புபவர்கள் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. அப்படியே பார்த்துட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம். நீங்க எப்ப போய் பார்க்க போறீங்க? டாடா, பை பாய்.